வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தாப்பேட்டை டு மேட்டுப்பாளையம் போகிற பகுதியில் இந்த நம்ம சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த சூரியகாந்தி மலர் செடி அங்கே இருக்குது. சூரியகாந்தி செடியிலேருந்து தான் சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படியே நாம் இப்போ மேட்டுப்பாளையம் தாப்பேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க போகிறோம். இதுதான் ட்ராவல் செல்கிற வழி. ஏன் கூட என்னோடய மாப்பிள்ளை புவனேஸ்வரன் இருக்கிற அப்படி இப்போ அவர் தான் நம்மளை கேமராமேனை இப்போ பதிவு பண்ண போகிறாரு இயற்கை காட்சியை. தொடருங்கள் மாப்பிள்ளை. வணக்கம். வெயிலிருந்து இப்போ நிழல் பகுதி அருமையாக இருக்குது. இந்த நிழல் கிடைக்காது. ஒரு சில மனிதர்கள் மரங்களையே பார்ப்பதில்லை. மரங்களோட நிழல் அருமை எப்படி தெரியும். இயற்கையை ரசியுங்கள் மக்களே. இயற்கையை நேசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். வள்ளலார் மடம் மாதிரி இருக்குது ரைட் சைடு. முற்றிலும் புளிய மரமாக தான் இருக்குது ரெண்டு சைடு. இந்த புளிய மரத்தோட கான்செப்டு அசோகர் காலத்தில் வந்தது. அசோகர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த புளிய மரங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அசோகர் படையெடுப்பின் போது இந்த புளிய மரம் நடப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படியே பரவி தமிழ்நாடு முழுவதும் பரவிடுச்சு. வடமாநிலத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரில. இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இருக்குது இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இங்கே பாருங்கள், புளிய மரத்தோட இது சென்டர் வியூ போங்க மாப்பிள்ள. பாருங்கள், அருமையாக இருக்குது. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்குள்ளார போகிற மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. அந்த நிழலான ஒரு அற்புதமான ஏமாப்பில் நாம் பார்க்குறதுக்கும் கேமரா மூலிமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. நாமக்கல் நதி யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நேச்சுரல் ரைட் சைடு முன்னாடி பார்த்துருக்கீங்க கொல்லிமலை. நம்ம கொல்லிமலையோட பேக் சைடு தான் அந்த தூரத்தில் பார்த்துருக்கீங்க. அதுதான் கொல்லிமலை. அந்த கொல்லிமலையிலேருந்து கொல்லிமலைக்கு புளியஞ்சோலை பகுதியிலேருந்து இந்த ரோடு அப்படியே பிரிஞ்சு வருது மேட்டுப்பாளையம். புளியஞ்சோலை அடுத்த முறை வந்ததுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணிக்கிடுது. இந்த பனை மரம் பாருங்கள், புளிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பனை மரம். கீழே க்ளோஸப் போய்ங்க, ஒரே ஒரு பனை மரம். நம்ம பனை மரத்தோட சேனல் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் நம்ம நண்பர் ஒருத்தர் காடு பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அதையும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். பனை விதைகள் எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பனை விதைகள் உங்களுக்கு கொடுத்து ஆதிகால மக்கள் பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பனை மரத்தில் எல்லாமே மருந்து பொருளாக பயன்பட்டுச்சு. அந்த நாட்டு சக்கரை, பனை வெல்லம், பனங்கிழங்கு அதெல்லாம் சாப்பிட்றதே மறந்துட்டோம் நாம். பனங்கிழங்கு, அந்த பழம் அது பார்த்திங்கன்னா மஞ்சள் நேரத்தில் அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு இப்போவே நாக்கு ஊருன்னு நினைக்கிறேன். அப்படியே சுவை அருமையாக இருக்கும். பனை மரம்னு சொன்னோன்னே பாருங்கள், ஏத்தாப்புலேயே பனை மரத்தை பார்த்துட்ருக்கோம் நாம். இதில் அந்த சீசனில் பனம் அற்புதமாக இருக்குது. ரைட் சைடு ஒரு மாங்காய் மரம் பார்க்கணும். மாங்காய் மரம், வாழை மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குச்சிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டுருக்குறாங்க. அப்படியே நாம் இடது பக்கமாக வரோம். வேப்ப மரம். இயற்கையான சூழலில் இந்த கிராமப்புறம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையாலுமே அற்புதமான ஊருங்க. ரைட் சைடு பாருங்கள், சூரியகாந்தி பூன்னு வைக்கணும் இல்லையா. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் ஜூம் போங்க. இந்த இடத்துல ஜூம் போங்க.
பூவை மட்டும் காமிங்க அப்படியே. தெரியுது உங்களுக்கு? நல்லா அப்படியே ஷேக் பண்ணாமல் வைங்க. நடனமாடிக்கொண்டிருக்கின்றன இந்த சூரியகாந்தி மலர்கள். அப்படியே நாம் வந்து பயணிப்போங்களா. பக்கத்துலேயே எருதுகளுக்கு தேவையான அந்த தீவனம் வந்து அந்த தீவனம் போடுறதுக்கான இது போட்டிருக்காங்க. சோளத்தட்டைம்பாங்க இல்லையா, மறந்துட்டேன். சோளத்தட்டை தான் அது அப்படியே நாம் போயிருக்கோம். மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சூரியகாந்தி தோட்டமே நிறையா அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில். அந்த பக்கம் பாருங்கள், பூத்து குலுங்குது. அந்த ரைட் சைடில் வந்து நாம் குறிப்பிட வேண்டியதான் மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தாப்பேட்டை வந்துடும். உங்களுக்காக தாப்பேட்டை வந்தோம்னா ஒரு 3 நிமிஷத்தில் தாப்பேட்டை வந்துடலாம். நாம் நம்ம நாமக்கல் அது யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்காக இயற்கையை நேசியுங்கள், இயற்கையை நேசிப்போம் அப்படிங்கிறத முன்னெடுத்து நான் பயணிக்கக்கூடிய இடங்களெல்லாம் இருக்கக்கூடிய இயற்கையான பகுதிகளை உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் என்னென்னலாம் விளையக்கூடியதுங்கிறத அப்படியே உங்களுக்கு காட்சிப்படுத்திகிட்டே இருப்பேன் எப்பயுமே. இப்போ பக்கமாக நாம் வந்து தாத்தியங்கார்பேட்டை க்ளோஸ் போங்க, அந்த ரைட் சைடு போடு. அடுத்து ஒரு 4 ஊர் காமிக்குது. பெரம்பலூர் இடது பக்கம், ரைட் சைடு நாமக்கல், ரைட் சைடு துறையூர், அப்புறம் முசிறி 20 கிலோமீட்டர் நேராக போனால் முசிறி. இப்போ நாம் எப்படி போகிறது மாப்பிள்ள? ரைட்டு போகணுங்களா? சரிம்மா. பஸ் ஸ்டாண்டு போட்டால் தாப்பேட், ரைட்டு போனால் நம்ம போகிறது தாப்பேட்டை. ரைட். ஸ்கூலு போன மட்டும் சரி. ஊருக்குள்ளார வந்துட்டான். மக்களுக்கு இடையூறாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும். வேகத்தடை நிறையா போட்டிருக்காங்க. நான் இத்துடன் விடைபெறுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாமக்கல் நதி யூடியூப் சேனலான வியூவர்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.